எஸ், இன்னைக்கு ஹலோ டாக்டரில் நம்ம கூட ப்ரொஃபஸர் அண்ட் டாக்டர் எஸ் கந்தசாமி அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்து சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாக்டரை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எஸ், இன்னைக்கு நம்ம டாக்டர் வந்து எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா மெடிடேஷன் டே இன்னைக்கு வேர்ல்டு வைடாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால அந்த டேவை பற்றி சிறப்பித்து நம்ம பேசுகிறதுக்காக மெடிடேஷன் பற்றி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து டாக்டர் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044290600038 மற்றொரு எண் 044295205554. இந்த எண்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம கூட டாக்டர் எஸ் கந்தசாமி அவர்கள் நம்ம அரங்கத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். எஸ் டாக்டர், இன்னைக்கு வந்து வேர்ல்டு மெடிடேஷன் டே வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதை பற்றின ஆஸ் அ டாக்டராக உங்களுடைய கருத்து? முக்கியமாக இன்றைய ஸ்ட்ரெஸ் உலகில் இது வந்து மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து பர்த்டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே மாதிரி வேர்ல்டு மெடிடேஷன் டே. இது ஒரு யோகாவில் ஒரு பார்ட்டு. ஸோ இதை வந்து கொண்டாடுறாங்க December 21. இதோட தீம் என்னென்னா சிறு துளி பெருவெள்ளம். அது மாதிரி சேஞ்ச் இன் ஒன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மில்லியன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இதை மெடிடேஷன் சொல்லலாம். இது ஓகே. ஒரு மெடிடேஷன் அப்படின்றதுக்கும் யோகா அப்படின்றதுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ், இல்லை அதுக்கு உண்டான வேறுபாடு என்ன? மெடிடேஷன்னா என்ன முதல்ல? மெடிடேஷன்னா இதோட விளக்கம் என்னென்னா, அழகாக ஒரு கவிதையில் சொல்லணும்னா, எனக்கு கொஞ்சம் கவிதையில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ உன்னை உன்னுள் உணர வைக்கும் உன்னத நிலை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 தடவை சொன்னதான் கவிதை. உன்னை உன்னுள் உணர வைக்கும் உன்னத நிலை. இது என்னென்னா செல்ஃப் அவேர்னஸ். அதாவது 3 ஏன்னு சொல்லுவாங்க: அட்டென்ஷன், அவேர்னஸ் அண்ட் அட் த மூமெண்ட். லிவ் இன் த மூமெண்ட். இந்த நிமிஷத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது பாஸ்ட்டு ஃப்யூச்சர் ரெண்டும் இல்லாமல் இந்த நொடியில் வாழ்கிறது தான் இது முக்கியமான நிலை. அதுதான் வந்து இந்த காலகட்டத்தில், இந்த உலகில் வந்து, இந்த அவசர உலகில் வந்து நமக்கு எல்லாரும் we are lacking. ஸோ இதுக்கு தான் வந்து முக்கியமாக இது வந்து மெடிடேஷன் வந்து அவசியங்கிறத சொல்கிறோம். ஓகே. அப்போ யோகா வந்து யோகான்னா அது ஒரு பார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தான். ஸோ அதில் வந்து வேரியஸ் ஆசனாஸ் இருக்குது, அதில் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த மெடிடேஷனில் வந்து அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் யோகா. ஓகே. அப்போ மெடிடேஷன்ன்றது வெறுமனே தியான நிலை மட்டும்தான் மெடிடேஷன். நீங்கள் தியான நிலைன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தோன்னா யோகிகள், சாதுக்கள் எல்லாம் தியானம் பண்ணணும், கடவுளே வந்து தியானம் பண்ணாங்க நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து வேற லெவல் தெய்வம். ஸோ ஒரு மனுஷனாக வந்து என்ன அப்படின்னா, நான் சிம்பிளாக சொன்ன மாதிரி உன்னுள் உணர்வு வைக்கும். ஸோ நமக்கு ஒரு மீ டைம் சொல்லுவாங்கல்ல, நமக்குன்னு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த டைம் எடுக்கிறதுக்கு நம்ம செல்ஃப் அவேர்னஸ் அது வேணும். அப்புறம் அட்டென்ஷன் வந்து இந்த உலக ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து ரொம்ப அட்டென்ஷன் யாருக்கும் இல்லை. இந்த செகண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த என்ன யோசிச்சுட்டே தான் இருக்கோம். இந்த ஒரு செகண்டை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வேலை செய்கிறது வந்து இது. ஏன்னா நம்ம வேலைப்பளுவில் வந்து இது முக்கியமான இது ஒரு மெடிடேஷன் வந்து ஒரு முக்கியமான ஹேபிட்டு. ஸோ ஹேபிட்டாக கொண்டு வரணும். ஹேபிட்னு சொல்கிறது பழக்க வழக்கமாக கொண்டு வரது வந்து முக்கியம். இதை கற்றுக்கிட்டுறது வந்து ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ப்ரஷ் பண்ணுறது எவ்வளோ ஹேபிட் ஆயிடுச்சோ அது மாதிரி இது கொண்டு வந்தீங்கன்னா இது டே டு டே ஆக்டிவிட்டியில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. உங்ககிட்ட பேசுறதுக்காக நேர் இணைப்பில் இருக்காங்க. ஓகே. அந்த கால் கட் ஆயிடுச்சு. டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி மனசு நம்மளே உணர்ற நேரம் அப்படின்னு சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு நிதானம் வரதா இருக்கட்டும், அந்த அமைதியாக இருக்கட்டும், அந்த மெடிடேஷனால் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி அந்த ஒருநிலைப்படுத்துறதும் மெடிடேஷனால வருது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மெடிடேஷன்னா? ஓகே. ஸோ இது வந்து எந்த வயது வித்தியாசம் கிடையாது. குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ஃபாஸ்டான வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்காங்க, வரப்போகிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுக்கும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இளைஞர்கள் இந்த ஏஜ் குரூப்பும் கற்றுக்கலாம். முதியோர்களுக்கும் இது கற்றுக் கொடுக்கலாம். இந்த எந்த ஏஜ் குரூப், இது ஒரு டெஃபினேஷன் இந்த ஏஜில் தான் கற்றுக்கணும்னு இல்லை. பட் எந்த ஏஜிலும் கற்றுக்கலாம். ஒன்று வந்து அடுத்தது என்னென்னா, இது வந்து இதுக்கான அவசியமான நேரத்தை நம்ம செலவழிக்கணும்னா 24 மணி நேரத்தில் 1 நிமிஷம் பண்ணாலும் அதான் ஒரு சேலஞ்சு. இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டேல என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நேர்களை ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் நீங்கள் செலவழிங்க. 24 மணி நேரம் இருக்குது, அதில் எவ்வளோ மணித்துளின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதில் டெய்லி சேலஞ்ச் சொல்லுவாங்க, ஃபிட்னஸ் சேலஞ்ச் சொல்லுவாங்க. அதுமாரி டெய்லி தினமும் வந்து காலையில் எழுந்த உடனே 1 நிமிஷம் நீங்கள் வந்து தியானம் பண்ணிங்கன்னா இது வந்து பழக்கமாயிரும். அந்த காலம் சொல்லுவாங்க, 1 மண்டலம் பண்ணீங்கன்னா அடுத்த வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும்பாங்க. அது என்னென்னா ப்ராக்டிஸ் தான். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன். ஸோ அது வந்து 1 நிமிஷம் பண்ணால் போதும். ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி யோகாவில் மெடிடேஷன் ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ரொம்ப நூலிலையில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஸ்லீப்புக்கு போயிடும்.
ஸ்லீப்பில் என்னென்னா தூங்கிடுவோம். 5 நிமிஷம் நல்லா சுகமாக இருந்தது, ஏசியில் இருந்தோம், மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா வில் கோயிங் டு ஸ்லீப் ஸ்டேட். ஸ்லீப் ஸ்டேட் என்னன்னா இதுக்கு ஒன்று டிஃபரன்ஸ் அப்படின்னா யூ ஆர் ஃபுல்லி அவேர் இன் த மெடிடேஷன் ஸ்டேட். யூ ஆர் ஃபுல்லி அவேர், நீங்கள் கான்சியஸாக இருக்கீங்க, அவேர்னஸாக இருக்கீங்க. ஸ்லீப்பில் அப்படி இல்லை, யூ ஆர் லாஸ்ட் ஆர் யூ ஆர் ஸ்லீப்பிங். ஸோ யுவர் பாடி செட் ரெஸ்ட், எல்லாமே மைண்ட் எல்லாமே. ஸோ இதுலேயும் என்னென்னா தூக்கமும் நமக்கு சரி கிடையாது. நம்ம இந்த வேலை இந்த ஸ்பீடில் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் நாங்கள் மருத்துவ ரீதியாக சொல்கிறோம் தூங்குறோம் அப்படின்னா அது கூட இல்லை. ஸோ இதனால வந்து உங்கள் வேலைப்பளவு எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து மெடிடேஷன் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் டே டு டே ஹேபிட் எல்லாமே, உங்கள் வேலை எல்லாமே வந்து நேர்மையாக்க இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இது வந்து நேரம் வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தரோட வேலைப்பளுவை பொறுத்து. இப்போ எந்த நேரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக காலையில் பண்ணால் ரொம்ப நல்லது. எல்லாமே உடம்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாடி வந்து ரெஸ்டிங் ஸ்டேட்லேருந்து வெளியே வரும்போது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முடித்து எல்லாரும் பண்ணாங்கன்னா எனக்கு காலையில் டைம் இல்லை ஈவினிங் தான் பண்ணணும்னா அதுலேயும் ஒரு கிரைட்டீரியா இருக்குது, கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு நல்லா சாப்பிட்டு உட்காந்து தியானம் பண்ணலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அது ஸ்லீப்புக்கு போயிடுவோம். நல்ல தூக்கம் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவீங்க, பட் அது ஸ்லீப்புக்கு போயிடும். ஸோ அந்த இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது. இந்த மெடிடேஷன் டு ஸ்லீப் பற்றி இன்னும் கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். அதுக்குள்ள காலேஜ் இணைப்பில் வராங்க, ஆனால் கட் ஆகிடுது. நான் கேட்ட மாதிரி இந்த மெடிடேஷன் டு ஸ்லீப் சொல்கிறீங்கல்ல, இது வந்து நல்லதா? இந்த ஸ்லீப் வந்து ஆரோக்கியமானதா? ஒருவேளை நான் வந்து ரொம்ப மெடிடேஷன்ல தான் இருந்தேன், இந்த காமெடியில எல்லாம் கூட வரும், நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் கனவு கண்டிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. நீங்களே வந்துட்டீங்க. ஸோ இந்த ஸ்லீப்பிங் போகும்போது அதில் 2 வகையில் இருக்குது. REM ஸ்லீப், NREM ஸ்லீப் இருக்குது. ரேபிட் ஐ மூமெண்ட், அந்த மூமெண்ட்ல அந்த ஸ்லீப்பில் வந்து வேரியஸ் வேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவேர்னஸ், ஃபுல்லாக கான்சியஸாக இருக்கீங்க, அவேர்னஸாக இருக்கீங்க. ஸோ இது எப்படி பண்ணோங்கும் போது என்னென்னா நீங்கள் பாடி அப்போ நீங்கள் தூங்கிட்டீங்க ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னா என்னென்னா உங்கள் பாடி வந்து ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ரெஸ்ட் இல்லாதனால போல ரிலாக்ஸ் ஆயிடுறீங்க. ரெஸ்ட் இல்லாதனால ஸ்லீப்புக்கு போயிடுறீங்க. ஓகே. பட் இஃப் யூ ஆர் பாடி இஸ் ரிலாக்ஸ், நீங்க கண்டிஷன்டு, ஸோ கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஸோ கண்டிஷன்டாக பண்ணும்போது, பாடியை கண்டிஷன் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி 1 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் வச்சு நீங்க அந்த 5 நிமிஷம் நீங்க அந்த மெடிடேஷனை நீங்க பண்ணலாம். ஓகே. நேர் இணைப்புல இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். பொன்னேரி ஜாயிண்ட் கலீல் அஹமது பேசுறேன். ஆர்ஜே திருவேதா மேடத்துக்கு வணக்கம். டாக்டர் கந்தசாமி அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். டாக்டர், இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூக்கம் இல்ல சார். இப்ப எனக்கு நைட்ல மதியம் தூங்கிட்டு இருந்துச்சுங்க, மதியத்தை நல்லா தூக்கம் வந்துடுது. நைட்ல அந்த தூக்கம் பாத்தீங்கன்னா வர மாட்டேது சார். அதுக்கு மெடிடேஷன்ல என்ன முறையில நீங்க என்ன சொல்றீங்க, யோகாவா என்ன பத்தி சொல்றீங்க தெரியல, இப்பதான் ஆன் பண்ணேன். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விளக்கமா, நான் கேட்டுக்கிறேன். ஓகே. நீங்க ஏற்கனவே நீங்களே உங்க கேள்வியிலே ஒரு ஆன்சர் வந்துடுச்சு. என்னன்னா நீங்க வந்து மத்தியானம் தூங்கிடுறேன்ட்டீங்க. இது மத்தியானம்ங்கிறது வந்து பவர் நேப்னு பேரு. பவர் நேப் அதாவது என்னன்னா 10 நிமிஷம் தான் தூங்க முடியும். 1 மணி நேரம் தூங்கிட்டீங்கன்னா உங்க நைட் தூக்கத்தில் ஒரு மணி நேரத்தை இங்கே கட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்கள் பாடி வந்து ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. ஈவினிங் ஆன 6 மணி சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் சொல்லுவாங்க. அஸ்தமனம் ஆன உடனே, சன் செட் ஆன உடனே உங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேட்டில் போகும். நீங்கள் அதுக்கு முன்னாலே 1 ஹவர் தூங்கிட்டீங்கன்னா நைட்டு தூக்கத்தை உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்லீப் வந்து டைம் குறையும். பசங்க இருக்கையில் ரொம்ப தூங்குறது நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். குழந்தைகள் தூங்கிட்டே இருக்கும், 12 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கும். தூங்குறது நல்லதுன்னு சொல்றீங்களா? இல்ல சொல்றேன். ஏஜ் ஆக ஆக இப்போ அடல்ட் ஆகும்போது நம்ம வேலை பழுவனால 6 to 8 hours. ஸோ அந்த ஸ்லீப் வந்து நமக்கு மஸ்ட். ஏஜ் ஆகும்போது 60+ அந்த ஏஜ் ஆகும்போது உங்களுக்கு 4 hours ஸ்லீப்பே அடிக்குவேட் தான். ஏன்னா அவ்வளோதான் ஸ்லீப் இருக்கும். உங்க பேட்டர்ன் வந்து ஸ்லீப் பேட்டர்ன் 4 hours தான் இருக்கும். பட் அவர் நேர் கேட்ட மாதிரி இது பண்ணி என்னன்னா உங்கள் ஸ்லீப்பை நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லீப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மீன்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த டைம் ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கலாம். எப்படின்னா நீங்கள் மத்தியான தூக்கத்தை கண்டிப்பாக 10 நிமிஷமாக குறைச்சிக்கலாம். செப்பமாக உண்ட மயக்கம் தொண்டருக்கு உண்டுன்னு மாதிரி சாப்பிட்டோன்னா தூங்குற பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அது ஆஃபீஸோ வீடோ எங்கே இருந்தாலும் தூங்கிடுவாங்க. ஸோ அந்த பவர் நேப்புங்கிற 10 நிமிஷத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சிங்கன்னா கண்டிப்பாக இரவு தூக்கத்தை பாதிக்கும். ஸோ இதில் மெடிடேஷன் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் டைம், இப்போ வந்து நான் டெய்லி காலையில் மெடிடேஷன் பண்ணுறேன். 7 minutes மேக்ஸிமம் 7 minutes பண்ணுறேன். ஸோ இதனால என்னன்னா டே டு டே ஆக்டிவிட்டி ஐ கேன் பிளான். இந்த டைத்தில் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஸ்லீப் டைம்னு எல்லாருக்கும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். நைட்டு 10:30க்கு படுத்தீங்களா, காலையில் 6 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் அலாரம் வைக்க தேவையே இல்லை. இது நீங்கள் இந்த மெடிடேஷன் ஹேபிட் கொண்டு வந்தீங்கன்னா அலாம் இல்லாமல் நீங்கள் நிற்கலாம். ஆனால் பாதி பேர் என்னென்னா படுத்த 5 நிமிஷத்தில் எடுத்து வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, மொபைல் டைம்
ஸோ ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லீப் இன்னும் டிஸ்டர்ப் ஆகும். சார் 12 மணி வரைக்கும் தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் தூங்கி பிரயோஜனமே இல்லை. அதுக்குள்ள சுப முகூர்த்தம் காலையில் 4 மணி வந்துடும். ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால நீங்க மத்தியான தூக்கத்தை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த நேயர் இருக்காங்க. ஓகே, வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன். கேளுங்க முருகன் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். நான் வந்து ஒரு 2 கேள்வி கேட்கறதுக்காண்டி கால் பண்ணியிருக்கேன் டாக்டர். சொல்லுங்க சார். பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் தூக்கம் தான் வந்து இருக்குது. 6 மணி நேரம் தூக்கம் வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்டான டைமா ரொம்ப ஒரு குறைவா, அதனால எதுவும் தூக்கம் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் மென்ஷன் வந்து மாறி மாறி வருது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் கிடையாது. ரொம்ப ஒரு விஷயம் தூங்க முடியாம ஏதாச்சும் வீட்டுக்கு லேட்டா வர்றதுனால லேட்டா ஏதாச்சும் ஒர்க்குனால அந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிருது. ஆனா டைம் மென்ஷன் வந்து மாறி வர்றதுதான் இந்த பாதிப்பு வருதுதான். 2க்கும் கழிச்சு டாக்டர் கேட்டுக்கிறேன். ஆமா, வணக்கம். தேங்க்யூ. அதை நீங்களே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே உங்க ஒரு 2 விஷயத்த முக்கியமா மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு உங்க வயசு, உங்கள் வயசு, அப்புறம் உங்கள் வேலைப்பளு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு, அதாவது சாப்பிட ஈவினிங் நைட் டின்னர் எப்போ எடுக்கணும்னா தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம இருக்கிற வேலைப்பளுவில் சாப்பிட்டு படுத்துடுறோம் டகார்னு. அப்போ தூக்கம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டைஜஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஜீரண சக்தி அந்த டைம் டிலே ஆகும். ஸோ அந்த டைமில் டிலே ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஒரு நாள் டியூட்டியில் 9 மணிக்கு வரலாம், ஒரு நாள் 6 மணிக்கே வந்துடலாம். ஸோ என்னைக்கு நீங்கள் ஏர்லியராக வரீங்களோ அன்னைக்கு உங்கள் அந்த கரெக்ட் டைம் 10 மணியோ 9 மணி எப்போ நீங்கள் சாப்பிட்டு படுக்கிறீங்களோ அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்லீப் டைமை ரெகுலேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சார், இந்த கேள்வினால எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஷிஃப்ட்ஸ் போகிறாங்க. நிறைய ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. ஒரு வாரம் ஒரு ஷிஃப்ட்னா, ஈவன் சொல்ல போனால் 2 நாளைக்கு ஒரு ஷிஃப்ட், அடுத்த 2 நாளைக்கு வேற ஷிஃப்ட்லாம் கூட போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போகணும் டாக்டர் இன்னைக்கு. இல்லை, அது இது ஒரு புது இந்த ஐடி இதில் அவங்க பாதி பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே இரவு பகலே மாறிடுது. இது பகல் இது இரவுன்னு தெரியாது. யூஸ்வலா நம்ம என்னன்னா பொதுவாக எல்லாரும் மனுஷனா தூங்குறவங்க வந்து எல்லாம் லைட்லாம் அணைச்சி தூங்கினா தான் அந்த இருட்டு இருந்தால் தான் தூக்கம் நல்லா வரும். பட் இதே நீங்க காலையில தூங்கினாலும் இருக்கிற வெளிச்சத்துல தூக்கம் கம்மியாகும், ஜாஸ்தியா இருக்காது. ஸோ அதனால என்னன்னா நார்மலா தூங்குற ஒரு மனுஷனை விட நைட்ல நார்மலா தூங்குற விட இந்த நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் தூங்குற டைம் வந்து கம்மியா இருக்கும். 6 மணிக்கு ஷிஃப்ட் முடிப்பாங்க, 2 மணி நேரம் வீட்டுக்கு வந்து சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம்ல தூக்கம் போயிடும். அதுக்குள்ள சாப்பிட்டு ரெடி ஆகணும், அடுத்தது போயிடும். இதனால தூக்கம் மாத்திரம் இல்ல, உணவும் பாதிக்கும். அவங்க காலை உணவு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இல்ல மதிய உணவு இல்ல சிங்கிள் டைம். ஸோ நைட்டும் அதே மாதிரி நீங்க நைட்டு ஒர்க் பண்றதுனால நைட்டும் சாப்பிட முடியாது. ஸோ இதனால தூக்கம் இல்லாதனால தூக்கமும் கெட்டு போகுது, உங்க உணவு பழக்கமும் கெட்டு போகுது. இதனால வியாதிகள் வரலாம், அல்சர் அந்த மாதிரி வியாதிகள் வரலாம். ஸோ இவங்களுக்கு என்னன்னா இதே மாதிரி அவங்க எப்படி நைட் ஷிஃப்ட் எப்படி போறாங்களோ, பட் நீங்க சொல்ற மாதிரி 2 நாளைக்கு ஒர்க் மாறினீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா ரெகுலரா சில பேருக்கு இருக்கும் 3 மாசம் நைட் ஷிஃப்ட், 3 மாசம் டே ஷிஃப்ட், 3 மாசம் அந்த மாதிரி வந்துன்னா அவங்க வந்து மார்னிங் எப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பா அந்த தூக்கம் டைமை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அவங்க ரெஸ்ட் கிடைக்கும். அதை நான் சொன்ன மாதிரி தூக்கங்கிறது வந்து ரெஸ்டிங் ஸ்டேட். அதாவது தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுறது டாக்டர்னு கேட்பாங்க. நீங்கள் உடம்பு ரெஸ்ட் கொடுத்தாலே போதும், பி இன் த பெட். ஸோ அந்த ரெஸ்ட் கொடுத்தாலே போதும். நீங்கள் இடையில எந்திரிச்சு மொபைல் பார்க்கறது இல்லை வேலை இருந்துட்டு திருப்பி வந்து படுத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா எல்லாமே பழக்க வழக்கம் தான். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த 1 மினிட் நம்ம டெய்லி எடுத்துக்கணும் நம்மளுக்காக அப்படின்னு சொன்னீங்க முதல்ல. அது என்ன 1 மினிட், அது என்ன பண்ணணும்? இல்ல இப்போ வந்து எல்லாரும் கேட்பாங்க மெடிடேஷனை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது டாக்டர், ஒரு இடத்துல உட்காரலாமா அங்கே போமா. இது வந்து அதான் நான் சொன்னேன். கேட்டால் அடுத்த டைம் சொல்லுவாங்க என்ன நைட் ஷிஃப்ட் எனக்கு டைம் இல்லை காலையில் ஃபுல்லாக இருக்கேன், இல்லை ட்ராவலில் இருக்கேன். ஸோ எங்கே போனாலும் அதான் நான் சொன்னேன், 24 மணி நேரத்தில் 1 நிமிஷம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு டைம் கிடைக்க போகிறதே இல்லை. ஸோ அதனால இந்த 1 நிமிஷத்தை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்தோடனே பெட்ல இருந்து எழுந்தோடனே 1 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், 10 நிமிஷம் கூட கிடைக்கும். பட் இனிஷியலாக வந்து 1 நிமிஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த 1 நிமிஷம் கண்மூடி நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா, அந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா 2-3 வீக்ஸ்ல வந்து இது ஒரு ஹேபிட் ஆயிரும். நீங்க அலாம் செட் பண்ணவே வேண்டாம், அந்த 1 மினிட் வந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் போகும். ஆமா, சில பேர் இந்த அலாம் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த டைம் எவ்வளவு நேரம் பண்ணலான்ட்டு.
மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். மீன்ஸ் அது பண்ணால் எஃபெக்டிவ், அது எஃபெக்டிவ் இருக்கும். ஓகே, நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அது ஒரு காரணம். ஓகே டாக்டர், அவங்க வந்து 6 மணி நேரத்துக்கு தூங்குறது கரெக்டான்னு இன்னொரு ஒரு கொஸ்டினும் கேட்டாங்க. ஆமாம், அது 6 மணி நேரம். அதான் சொன்னேன், ஏஜ் வயசு. நான் அதான் சொன்ன மாதிரி ஏஜ். அதாவது குழந்தைகள் 12 மணி நேரம் தூங்குச்சுன்னா நம்ம 12 மணி நேரம் தூங்குறதுக்கு சான்ஸே இல்லை. அப்புறம் நீங்க ஒரு 7 நிமிஷம் சொன்னீங்க மெடிடேஷன், ஏதோ 7 நிமிஷம். 7 நிமிஷம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன். ஸோ சில பேர் வந்து 1 நிமிஷம் பண்ணா போதுமா டாக்டர்மாங்க. நீங்க 1 நிமிஷம் உட்காரதே முதல்ல பெரிய விஷயம். நம்மளுக்குன்னு ஒரு 1 to 7 மினிட்ஸ் ஆவது கொடுத்தே ஆகணும் நீங்க சொல்றீங்க. ஓகே, அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கங்க, இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, டாக்டர் கிட்ட கேள்வி கேளுங்க. சரிங்க மேடம், அனாபுரம் ராஜா பேசுறேன் மேடம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை சார், நைட்டு நான் 10:30 மணினா தூங்கிடுவேன். ஆனால் பட் யாருன்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ சரி, சப்போஸ் நம்மளால யாருன்னா கை வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் இருந்தது சார். என்ன காரணம் சார் அது? இல்லை, அது வந்து நார்மல். அது எல்லா மனுஷனுக்குள்ளே தான் டிஸ்டர்பன்ஸ். வந்து அதாவது அவங்கள எழுப்பிட்டாங்க அப்படின்னா, சில பேர் வந்து சொல்லுவாங்க கும்பாரண மாதிரி தூங்குறாங்க அப்படிம்பாங்க. அடித்து போட்டாலும் அவங்க எழுப்பவே முடியாதும்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு பாடி நேச்சர், அப்படி உடம்போட நேச்சர் அந்த மாதிரி. சில பேர் வந்து லேசாக ஒரு சின்ன லைட் எரிஞ்சாலே, அதான் நைட் லேம்ப் கூட வேண்டான்னு சொல்லி இருட்டி லைட்லாம் அணைச்சிட்டு தூங்குவாங்க. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அது டிஸ்டர்ப் ஆகிறதுனால இப்போ நீங்கள் ரெகுலராக 6 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அந்த மினிமல் டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. அதே இது நீங்கள் வந்து ஆமாம், அதே இது நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழிச்சிருந்தீங்க, அந்த டிஸ்டர்பன்ஸ் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். சரி, இல்லை சார், மறுபடியும் தூங்கிடுவா. சப்போஸ் ஏன்னா சின்ன சத்தம் கேட்டாலோ யாருனால கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தெரிஞ்சு போகாது. இல்லை, அது ஒன்றும் அது பாதிப்பு இருக்காது. ஆமாம், தேங்க்யூ. சரிங்க, தேங்க்யூ சார். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க டக்குன்னு ஒரு சின்ன சவுண்ட் கேட்ட உடனே எழுந்துருவாங்க. ஆனா எழுந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தூங்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். அதே மாதிரி நைட்டு எழுந்துட்டோம்னா ஒரு சில நாட்கள் ரொம்ப பசிக்குது டாக்டர், அது வந்து கரெக்டா தப்பா? ஆமா, இல்ல பசிக்குது வந்து அதே தான். நீங்க அன்னைக்கு வந்து அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா நான் சொன்ன மாதிரி சரியா சாப்பிடாம இல்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்திருக்கும். இது கண்டிப்பா உங்களை பாதிக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களுக்கு இது ஒரு பெரிய இது ஒரு டிராபேக். நைட் இருந்தாலும் எனக்கு ஒருவேளை நைட்ல நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ், ஏதாவது ஹாட் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிட்டு தான் நம்ம தூக்கம் வருது. நீங்களே கேள்வியிலே கேட்டு மாட்டிக்கிட்டீங்க. ஸோ நீங்க ஹாட் ட்ரிங்க்ஸ் சொல்றது இன்டெரக்டா காஃபின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்டிமுலண்ட். ஏற்கனவே பிரெயின் அலர்ட் ஆயிடுச்சு, நீங்க முடிச்சிட்டீங்க, பிரெயின் அலர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்க தூங்கதுக்கு போனோம்னா திருப்பி குவைட்டன் ஆகணும். ஸோ காம்னஸ் தான் மெடிடேஷன் பேசிக்கா. அதுவும் ஒன்று சொல்ல வேண்டியது வந்து காம்னஸ் அட் மைண்ட். ஸோ அதை கொண்டு வரணும்னா நீங்க ஸ்டிமுலண்ட்டை கொடுத்தீங்கன்னா திருப்பி அது ரொம்ப அலர்ட் ஆயிரும். ஆமா, அதனால வந்து அந்த நேரத்தில் யூ கேன் டேக் ஃப்ரூட்ஸ். பட் நைட் பெட் டைம் வந்து யூ கேன் டேக் மில்க். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப்புக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. இந்த மஞ்சள் கலந்து அது வந்து பாட்டி வைத்தியம் நிறைய இருக்குது. அது உங்க சாய்ஸ். அது அதை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர். வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. சார் இருக்காங்க. நான் குளஞ்சிநாதன், வாரியங்காவல், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். சரி, கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குது. நீங்களா இருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு நேர் சொன்னாங்க. அது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த கொஞ்சம் புரோகிதரால பாக்குறேன். ஓகே. அதுல என்ன அந்த 2 நாள் 3 நாள் இந்த தேதி காலத்துல நான் வெளியில போய் இந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு வரும்போது அந்த பகல்ல சுத்தமா எனக்கு தூக்கம் இல்லையா. ஒரு 20 வருஷமா அந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். அது இந்த பகல்ல பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சென்னை, பெங்களூர் வெளியில வேலைக்கு போறவங்க, படிச்சுட்டு போறவங்க நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க, காலைல தூங்குவாங்க. எனக்கு அந்த மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது ஒண்ணு. அடுத்து எனக்கு அந்த தூக்கம் கெடுறதுனால என்னன்னு தெரியல, கழுத்து, தலைவலி மற்றும் வாந்தி எல்லாம் வருது. ஆனா அந்த நிகழ்ச்சிகள்லாம் போகாம இருந்து காலை நிகழ்ச்சி 6 மணிக்கு மேல போய் நல்லா தூங்கினா மட்டும் அது ரிலாக்ஸா இருக்கு. ஆனா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம், ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. தலைக்காக எடுத்து பார்த்துட்டாங்க ஐயா. ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கேள்விங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன போல சின்ன பொருட்கள் ரேடியோ ஓடினாலோ பக்கத்து வீட்டுல எந்த சத்தம் விட்டாலோ 10 மணிக்குள்ள படுத்தா எனக்கு தூக்கம் வந்துடும் ஐயா. ஆனா சில சவுண்டு கேட்டுன்னா நடுராத்திரி அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது. என்னன்னு சொல்லுங்க, மனதில் கேட்டுக்கிறேன். ஓகே. நீங்கள் ஏற்கனவே மருத்துவ சோதனைலாம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருக்குன்ட்டீங்க. அதனால அதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் என்ன, உணவு பழக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் முடித்து உணவு பழக்கத்தில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால், வெளியூர் போகிறதுனால வித்தியாசம் இருந்ததுன்னா அதுவும் வந்து உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். ஆமாம், இவங்க கேட்ட மாதிரி
தேவையில்லாத நேரத்தில் லேட் நைட்டில் சாப்பாடு லேட் ஆகுதுன்னு சொல்லி காஃபி குடிக்கிறதோ டீ குடிக்கிறதோ, ஆமாம் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை பாதிக்கும். ஸோ இந்த உணவு பழக்கம் அதே மாதிரி அதிகாலை எந்திரிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இடையில பசிக்குது, இல்லை காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப வயிறு வலி இருக்குதுன்னா உங்களுக்கு அஜீரண கோளாறு அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். இது வேலை பருவனாலையும் இருக்கலாம், இல்லை தூக்கம் ரொம்ப கம்மியாக ரெகுலராக 2 மாதம் 3 மாதம் தூங்கவே இல்லைன்னா இது ஒரு பெரிய அல்சர் மாதிரி ஃபார்ம். தூக்கம்ன்றது நம்மளுக்கு சாப்பாடு மாதிரியே தூக்கம்ன்றது அவ்வளவு இல்ல, மனுஷனுக்கு 2 தான் முக்கியமானது. ஒண்ணு உணவு, இன்னொன்னு தூக்கம். இது 2 இல்லைன்னா வியாதி தேடி வரும். ஓகே, ஆமா, இது வந்து கடைசி வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே டாக்டர். அடுத்து நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. பேர் ராமு. சொல்லுங்க டாக்டர் சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நைட்டு ஃபுல்லா ஒரு 12 மணி 1 மணி தூக்கமா வர மாட்டேங்குது சார். இது வந்து இல்ல சொல்றாங்க ஆல்கஹால் வந்து மாசத்துக்கு ஒரு எடுத்தா அந்த மாதிரி வராது அப்படின்றாங்க. நீங்க இது வந்து நீங்க ஒண்ணு வாங்கி நீ மருத்துவத்தையே எவ்வளவு தைரியமா கேள்வி கேட்குறீங்க. ஒண்ணு விலை கொடுத்து வியாதியை வாங்கக்கூடாது. நீங்க தூக்கத்துக்காக இத மதுபானத்தை எடுத்தீங்கன்னா அடுத்து வந்து லிவர் பாதிக்கும். அடுத்தது உடம்பு டயர்டா இருக்கு சார். உடம்பு இல்ல அதுக்கு தான் இல்ல அது வந்து நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து மது பழக்கத்தை சொல்றீங்க, அதை விட்டு சில பேர் நீங்க மாத்திரைகள் எடுக்கலாமாங்க. இது என்னன்னா பழக்க வழக்கம். கொஞ்ச நாள் போனீங்கன்னா அதுக்கு அடிமை ஆயிட்டோன்னா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து என்னென்னா உங்கள் வயசுப்படி அதனால என்னென்னா இந்த தியானம்னு இது இந்த நிகழ்ச்சி வந்து தியானத்தை பற்றினாலும் மனுஷனுக்கு வந்து ஒரு நாளைக்கு தினமும் உடற்பயிற்சி அவசியம். இந்த உடற்பயிற்சி வந்து வண்டி உங்கள் சைக்கிளோ உங்கள் ஸ்கூட்டரோ பைக்கோ வச்சுருக்க சர்வீஸ் பண்ணுறீங்க, 3 மாதம் வண்டி ரிப்பேர் ஆனால் தான் சர்வீஸ் பண்ணுறீங்க. ஆனால் உடம்பு வந்து 24 மணி நேரம் 365 டேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நம்ம கவனிச்சிக்கிறதே இல்லை. அதனால இதை நம்ம கவனிச்சிக்கிட்டிங்கன்னா அதான் உடற்பயிற்சி. குறைஞ்ச உடற்பயிற்சி வந்து நடைப்பயிற்சி தான். டெய்லி 45 நிமிஷம் 5 நாள், வாரத்தில் 5 நாள், 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் 2 நாள் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி சனி ஞாயிறு ஃபுல்லாக தூங்கிட்டீங்கன்னா அது போச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் என்னைக்கு உங்களால் வேலைப்பளு ஜாஸ்தி இருக்கோ அன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த நடைப்பயிற்சியை கொண்டு வந்தீங்கன்னா அதை மினிமல் எக்ஸசைஸ், இது எக்ஸசைஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீன் லைஃப் நல்லா இருக்கும். ஓகே டாக்டர். இது வந்து நீங்க மெடிடேஷனும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை நடைப்பயிற்சினாலே உங்களை ரெகுலர் எக்ஸசைஸ்னாலே உங்களுக்கு வந்து தூக்கம் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம வந்து மெடிடேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஆனா அது தூக்கம் நிறைய வந்துருச்சு. மேபி இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்கும் நல்லா தூக்கம் வரதுனால கூட இந்த கேள்விகள் நிறைய வரலாம். டாக்டர், மெடிடேஷன் அப்படின்றது இப்போ நான் வந்து ஒரு சுத்தமா எனக்கு மெடிடேஷனே தெரியாது, நான் எப்படி வந்து என்னை தயார்படுத்திக்கணும், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த வருஷம் பிறக்குது, நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய முதல் திங்கிங் என்னவா இருக்கும், நான் அடுத்தது எதை அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? ஓகே, இது என்னன்னா இந்த நியூ இயர் கோல் வருஷம் சொல்லுவாங்க, ஜிம் ஜாயின் பண்றது, அப்புறம் வெயிட் குறைக்கிறது, அப்புறம் 6 பேக்ஸ் பண்றது, நிறைய டார்கெட் பண்ணுவாங்க. அது வந்து ஜனவரி பொங்கலோடய எல்லாம் முடிஞ்சு போகும். ஸோ அதனால இது வந்து நீங்க என்னன்னா முதல்ல உங்க மனசுல வந்து இது கண்டிப்பா எந்த அதாவது எக்ஸ்கியூசஸ் டோன்ட் பேன் கேலரிஸ் வாங்க. ஸோ எக்ஸ்கியூஸே கொடுக்க கூடாது. டெய்லி நீங்க அதை பண்ணி ஆகணுங்கிற மனநிலையை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடணும். ஒன்று. அடுத்தது என்னன்னா இந்த தியானம் இந்த மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு சைலண்ட் பிளேஸ், அதாவது சத்தம் இல்லாம, நேர்கள் நிறைய பேர் சொல்ற மாதிரி ரேடியோ சத்தம் கேட்கறது அந்த கேட்கறது அதெல்லாம் கேட்கக்கூடாது. சில பேர் காதில் ஹெட்ஃபோனை மாட்டி மியூசிக் வச்சு கேட்கறது. இது காம்னஸ் ஆஃப் மைண்ட்னாலே முதல்ல இதுதான். இதுக்கு ஒரு சவுண்ட் கிடையாது, உங்களுக்கு புரியுது. பட் என்னென்ன கேட்பாங்க, ஸோ என்னென்னா காம் மைண்டு. ஸோ வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் தரையில் உட்காந்து பண்ணலாம், இந்த மேட் யோகா மாதிரி போட்டு, இல்லைன்னா சேரில் உட்காந்து பண்ணலாம். ஏர்லி மார்னிங் பண்ணுறது நல்லது. முதல்ல நான் சொல்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ண, சார் எப்படி டாக்டர் டைம் பார்க்குறதுன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறது, டைம் முடிஞ்சிச்சான்னு பார்க்குறது, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக 1 நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைம் செட் ஆயிரும். ஸோ டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ காலையில் 6 to 7 மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா டெய்லி இதை நீங்கள் பண்ணி ஆகணும். அதுக்குன்னு அன்னைக்கு ஒரு நாள் வெளியூர் போகிறீங்க இல்லை ட்ராவலில் இருக்கீங்கன்னா அன்னைக்கு விட்டுறலாம். பட் அதே ஒரு வாரம் விட்டீங்கன்னா அந்த பழக்கம் திரும்பி போயிடும். ஸோ இது ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். ஸோ டெய்லி ஹேபிட்டுங்கிறத அந்த டைம் ஃப்ரேம் கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மெடிடேஷன். ஸோ இது எப்படி டாக்டர் கண்டு பண்ண எல்லாரும் சொல்லுவாங்க மெடிடேஷன்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் கண்ணை மூடினா எல்லா பிரச்சனையும் வருது டாக்டர், பார்த்த படம் வருது, எல்லா பிரச்சனையும் வருது. நாங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னா மனமுறை குரங்குன்னு சொல்லுவாங்க, மனசை அலபாய விட்டுறணும். அது ஒரு சர்டன் பீரியட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு 2-3 நாளில் கண்ட்ரோல் வந்துடும்.
ஸோ நமக்கு 3 வீக்ஸ் ஆகலாம், 4 வீக்ஸ் ஆகலாம், இல்லை 3 months ஆகலாம். ஸோ உங்கள் நலநிலையை பொறுத்து. ஸோ ஒரு ஸ்டேட்டில் பார்க்கும்போது உங்கள் மைண்டு காம் ஆயிரும். ஸோ அதான் அட்டென்ஷன், அவேர்னஸ் அண்ட் அட் த மூமெண்ட். அப்புறம் வந்து நீங்கள் உங்களே உணர ஆரம்பிப்பீங்க. உடனே நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, என்னப்பெல்லாம் நம்ம ஞானி ஆயிடலாமான்னு. ஞானியாய தேவையில்லை. பட் என்னன்னா நம்ம உணர்ற ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்துடுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டைம் நமக்கு தேவை, ஒரு அமைதியான சூழல் தேவை. முக்கியமானது நான் சொன்ன மாதிரி எம்டி ஸ்டமக்ல இருக்கணும். ஓகே டாக்டர், நிறைய நேரம் உங்களை நான் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் இல்லையா, அதனால உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் நம்ம வந்து இப்ப கேட்க போறோம். ஓகே, தேங்க் யூ. வணக்கம், இது ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம். டாக்டர் சிஸ்டர் பேசுங்க. உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்கம்மா. என் பேர் வசந்தி. சரி, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இந்த வந்து நம்ம வாக்கிங் போறோம்ல, காலையில போறது நல்லதா டாக்டர், இல்ல ஈவினிங் நைட் எப்படி போறது நல்லதா? இல்ல, நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபாங்களா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே, அது மாதிரி உங்க டைம் வந்து எப்போ? 60 ஏஜ்க்கு மேல ஆகுது. 60 பிளஸ் ஆகுது. 60 பிளஸ் ஏஜ் வந்து ஏஜ் இஸ் மியர் நம்பர். அவ்வளோதான். நீங்கள் எந்த ஏஜ்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம் வாக்கிங். அது ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா உங்கள் டைம் பார்த்துக்கோங்க. வீட்டில் வேலை இருக்குது, காலையில் கஷ்டம் அப்படின்னா ஈவினிங் போகலாம், இல்லைன்னா ஏர்லி மார்னிங் போகிறது பெட்டர். ஏன்னா நைட்டு நல்ல தூக்கம். நைட்ல வாக்கிங் போறதுனால நல்ல ஸ்லீப்பிங் வருமா? நைட்டு எப்போ போகிறீங்க? நைட்ல நான் 5:30 to 6:30 வரைக்கும் 1 hour போவேன். வீட்டுக்குள்ளே தான் போவேன். போதும். அது கரெக்டு தான். நீங்கள் போகிற டைம் கரெக்டு. அப்படி இல்லைன்னா அந்த போஸ்ட் மீல் வாக் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு, சாப்பிட்ட உடனே வாக் பண்ணக்கூடாது. எல்லாரும் என்னென்னா சாப்பிட்டோன்னு வாக் பண்ண பிறகு தான் சாப்பிடுவேன். வெரி குட். ஸோ அதனால என்னென்னா சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 10 minutes வீட்டுக்குள்ளே வாக் பண்ணாலே போதும். இது எப்படின்னா மருத்துவ ரீதியாக அந்த இன்சுலின்ல சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் சுகர் இதெல்லாம் பிபிலாம் ஒன்றும் இல்லைன்னா இதில் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதில் ஒன்றும் ரொம்ப கவனிக்க வேண்டாம். இல்லைன்னா அது வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக வாக்கிங் போனாலே உங்கள் பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும், உங்கள் பிபி ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். இதில் வந்து இந்த மருத்துவ ரீதியாக நாங்கள் வந்து ஏஜ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் பிரிஸ்காக தான் இருக்கீங்க. 1 hour போகிறது பெரிய விஷயம். சில பேர் 2 நேரம் போவாங்க, காலையிலையும் போவாங்க, ஈவினிங் போவாங்க. அது வந்து உங்கள் டைம் பொறுத்து. பட் நீங்கள் எவ்ரிடே 1 hourக்கு போற முடியுது டாக்டர், அதை போகலாமா? அது போகலாம். ஏன்னா நீங்கள் அடுத்தது நீங்கள் இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் சொல்லலை. முட்டி வலிக்குது, போனால் கால் வலிக்குது, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் தூக்கம் வந்து டாக்டர் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பார்த்து தூக்கத்துக்கு மாத்திரை எடுக்கிறேன். பட் அது டெய்லி எடுக்கிறது இல்லை, ஏன்னா அதே பழக்கமாயிரும்ட்டு அதை எடுக்க மாட்டேன். எப்பாவது வீக்லி ஒன்ஸ் தான் எடுக்கிறேன். அப்படி எடுக்கலாமா டாக்டர்? இல்லை, நீங்கள் அப்படி எடுக்கணும்னா அதுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். என்னன்னா உங்களால் வந்து இந்த ஒரு நாள் தான் எடுக்கணுங்கிற அவசியத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவசியம் தேவை இருக்கா? மருத்துவ ரீதியா நீங்க எதுக்காக அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டீங்கன்னு ஏன்னா 1 week அப்படியே தூக்கம் எல்லாம் போகுமேங்கிறதுக்காக அப்படி எடுக்கிறேன். டெய்லி எடுத்தாலும் அதே பழக்கமாயிரும்ல? ஆமா, அது பழக்கமாயிரும். ஒண்ணு. அடுத்தது வந்து என்னன்னா நார்மலா நீங்க 6 மணி நேரம் தூங்குறீங்களா இல்ல அந்த தூக்கம் இல்லையா? தூக்கமே இல்ல டாக்டர், தூக்கமே இல்ல எனக்கு. நைட்டு 9:30க்கு பெட்டுக்கு போவேன், ஆனா தூக்கமே இல்லைன்னா நான் அந்த மொபைல்ல ஏதாவது கேம் விளையாண்டு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா 60 வயசு ஆச்சுன்னு சொல்றீங்க, இப்பதான் உங்க ஏஜ் காரணம் காட்டணும். நீங்க வந்து 6 வயசு மாதிரி மொபைல் கேம் மாட்டுறீங்க. அதனால நீங்க வந்து 8 மணிக்கு டின்னர் சாப்பிட்டீங்கன்னா 8 மணி இல்லை 6 மணிக்குள்ளேயே முடிச்சிடலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே, 6-7 மணிக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா நீங்க படுக்க போறது போது லைட் ஆஃப் பண்ற மாதிரி மொபைலையும் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்கிரீன் டைம் வந்து உங்க தூக்கத்தை பாதிக்கும். அந்த கேம் ஒன்று தான் உங்க தூக்கத்தை கெடுக்குது. நீங்க மாத்திரையே அவசியம் இல்லை. நன்றி. அப்படியே டாக்டர், தேங்க்யூ, நன்றி. அடுத்த காலர் டாக்டர். வணக்கம், ஆவடியில இருந்து ராணி பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் மேடம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் டாக்டர், என்னோட பையன் வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். அவனுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து நைட்டு ஸ்லீப்பே ரொம்ப மறந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அதுக்கு பிறகு திடீர்னு ராத்திரி வந்து எனக்கு ஒரு பக்கமா தலை வேற வலிக்குது அப்படின்ட்டு சொல்றான். அதனால வேலையும் விட முடியாது, ஆனா வந்து இந்த தலைவலி இருக்குது. ஸ்லீப்பிங் இதுவே டைமிங்கே மாறிடுச்சு டாக்டர். ஆமா, இல்ல நைட் தூங்குறதுனால காலையில எப்ப தூங்குறாரு அவரு?
நைட்டு அதாவது 2 மணிக்கு அப்படி படுத்தா அப்படின்னு சொன்னா காலையில ஒரு 9 அல்லது 8 ஆகுது முழிக்கிறதுக்கு. அப்படி முழிச்ச உடனே திடீர்னு ஒரு பக்கமா தலைவலிக்குது அப்படிங்கிறான். இல்ல அதான் அந்த இந்த வேலையினால தான் நீங்க வேலையை மாற்ற முடியலன்னா நீங்க வந்து காலையில தூங்குறது வந்து அந்த எக்ஸ்டெண்ட் டைம் ஆகிறத வந்து அதை வந்து அனுமதிச்சு தான் ஆகணும். ஏன்னா வேற வழி இல்லை. ஏன்னா அந்த 6 மணி நேரம் தூக்கங்கிறது வந்து வயசு கம்மி தானே அவருக்கு. ஸோ அதனால வந்து 27 தான். ஸோ அதனால இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். இதனால ப்ரெஷர் வருதா இல்லை வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்குமாங்கிறது யோசிக்க வேண்டாம். பட் என்னன்னா நைட்டு 2 மணி ஆகிறதுனால கண்டிப்பாக பாதி இரவு கழிஞ்சிருது. ஸோ அதிகாலையில் தான் அவர் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால வந்து காலையில் இப்படி தூங்கினா கூட அவர் தலைவலிக்கிறது ஒன்று, ப்ளஸ் அதுக்கப்புறம் 9 மணி 10 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாருன்னா அதுக்கப்புறம் தூங்குற மாதிரியே ஸ்டேட்டில் இருப்பார். அது அந்த இரவு பணியினால் வர்றது. ஸோ இதை வந்து முடிஞ்சால் தொழிலை அந்த டைமை மாற்றிக்கணும். இல்லைன்னா காலையில் அந்த அவர் மாதிரி இந்த நைட்டு நம்ம எப்படி 10 மணிக்கு படுத்து காலைல 6 மணிக்கு எந்திக்கிறோமோ அதுமாரி காலையில் அவர் கரெக்டாக தூங்குற மாதிரி ஒரு டயத்தை பழக்கப்படுத்தினீங்கன்னா அந்த தலைவலி வர்றது குறைஞ்சிரும். அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப கோவப்படுறான் பயங்கரமா. முன்னாடி எல்லாம் அப்படி கோவப்பட மாட்டான். இப்ப வந்து சொல்லின்னு ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறமா அந்த வீடியோ ஏதாவது இல்ல மொபைல் எடுத்தனா வந்து அவனே மறந்து அப்படி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் சொல்லுவேன் இந்த மொபைல்னாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது, இது வேண்டாம், நீ வேலை செய்யறதும் லேப்டாப்ல அகைன் மொபைல்ல உட்காந்துருக்கிய அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மொபைல பாத்துட்டு இருந்தாதான் அப்படியே தூங்கிடுவேமா, சும்மா இருமா நீ அப்படின்னு சொல்லிடுறான். அதுப்ப பேசுறதுக்கே வழி இல்லாம போச்சு டாக்டர். இல்ல திருப்பி அது மொபைல் எடுத்து புத்தகம் படிக்க சொல்லுங்க. அடுத்தது அது நல்ல விஷயம். அது புத்தகம் படிச்சீங்கன்னா அதுலயே தூங்கிடுவாரு. அதோட பெஸ்ட். ஸ்கிரீன் டைமோட அது நல்லது. நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் போக்கில் விட்டு பிடிங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து அது மொபைலையும் இப்போ புக்கு இதெல்லாமே ஸ்கிரீன் மொபைல்ல படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல மொபைலை கீழே வச்சுட்டு புக் எடுத்து புக் பேப்பர் படிக்கிற வழக்கமே இப்போ யாருக்குமே இல்லை. ஸோ அதனால கிடையவே கிடையாது. அதனால நீங்க அதை மாத்துங்க, அவர் சரியாயிருவாரு. ஆமா, ரைட். ஓகே, நன்றி. தேங்க்யூ. அடுத்த காலர் டாக்டர். வணக்கம். இது ஹலோ நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சந்திரசேகர் கேளுங்க, டாக்டர் கந்தசுவாமி இருக்காங்க நம்ம கூட. டாக்டர் 2 கேள்வி. இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா சில பேருக்கு இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் டாக்டர், இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரேன் அப்படிங்கிறது சரிவர ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வருமா? ஒற்றை தலைவிக்கான லேட்டஸ்ட் சிகிச்சை முறைகள்லாம் என்ன இருக்கு? இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆமா, இது வந்து இன்னைக்கு வந்து உலக மெடிடேஷன் டே, வேர்ல்ட் மெடிடேஷன் டே பற்றிய கருத்தரங்கம். இது ஒளிபரப்பு. அதனால நீங்க சொல்றது பாதி மனதத்துவ ரீதியில போகுது. அதனால நீங்க கரெக்டா அதுக்குள்ள மனதத்துவ மருத்துவரை அணுகி கேட்டுக்கலாம். பட் பேசிக்கலா சொன்னது வந்து தூக்கத்தினால தான் கண்டிப்பா அந்த ஒத்தை தலைவலி வருது. இது எப்படின்னா ஒரு நாள் தூங்கலன்னா கூட அந்த ஒத்தை தலைவலி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சு 40 வயசு வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கணும். ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது எப்படின்னா இந்த மேல் மெடிடேஷன் டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிகழ்ச்சி. 40 வயது வரைக்கும் இருக்கும்ன்றீங்க, அதுக்கப்புறம் இல்லை அது ஹார்மோனல் பேலன்ஸ்னால அது வந்து அக்ரிவேட்டும் ஆகலாம். இந்த 40 வயசு தாண்டின பிறகு அது வந்து உதை தலைவலி வந்து ப்ரெஷர் ஆகி ஹைப்பர் டென்ஷனாக மாறலாம். எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம உண்டான வழிமுறைகளை மாற்றி, இது மெடிடேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீவர், அது மாற்றினீங்கன்னா அதை கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். பட் அது மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு அடிமையாயிருவோம். மாத்திரை தான் எடுத்தா தான் உங்களுக்கு சரியாகும் மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வேலைப்பழுவு எங்க காரணமா இருக்கு, பிளஸ் இது ஸ்டிமுலன்ட் தலைவலி வந்தா உடனே மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, அடுத்தது வந்து காஃபி குடிக்கிறது, அப்புறம் அன்டைமா சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் அக்ரவேட்டிங் ரிஸ்க் ஃபேக்டர் ஆர் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்மாங்க. ஸோ இந்த காரணங்கள்லாம் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நார்மல் ஆயிரும். அதே மாதிரி அந்த நேர் கேட்ட மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தூக்கம் குறைஞ்சு அது டிப்ரெஷன் ஆகி இல்ல அது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த மாதிரி போகும். பட் அந்த ஸ்டேஜுக்கு போகாம எரிச்சல்னா அதான் ஒன்று தூக்கம், இன்னொன்று உணவு பழக்கம், 2 இல்லைனாலே இந்த அடுத்தது வேலைப்பழு, இந்த 3 சேர்ந்துருச்சுனாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் இந்த மெடிடேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பார்க்கும்போது என்னன்னா உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிபி இன்க்ரீஸ் ஆகும். அதான் எரிச்சல்னு சொன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் உங்க பிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, பிபி கொதிக்குது அப்படிம்பாங்க. ஸோ அந்த ரத்த கொதிப்புன்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து தியானம் பண்ண சரியாக்கும். அதோட சேர்ந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு நேர் கேட்ட மாதிரி நடைப்பயிற்சி பண்ணாலே இதெல்லாம்
காம் ஆயிரும். நீங்க அதே மாதிரி 2 மணி நேரம் கூட பண்ணலாம் சொல்றீங்க. அவ்வளவு நேரம் பண்ணலாமா உண்மையாவே? எவ்வளவு நேரம் நம்ம நடைப்பயிற்சி பண்றதுக்கு டைம் லிமிட் இருக்கா? ஒரே டைம் இல்ல அது வந்து சில பேர் வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸசைஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ்மேனா இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் வந்து நெடுந்துவரை பயண மரத்தன் ரன்னர். ஸோ இது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுறது. அந்த மாதிரினா அதுக்காக ட்ரெயின் ஆகணும். ட்ரெயின் ஆனா அப்படி பண்ணலாம். பட் மினிமம் WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்ற மாதிரி WHO ரெக்கமெண்டட் டைம் என்னன்னா டெய்லி 45 minutes 5 days a week. நீங்க நடைபயிற்சி பண்ணாலே போதும். 2 days வந்து ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் டே வந்து நீங்க சனிஞர் நம்ம கேலண்டர்ல உள்ள மாதிரி சனிஞர் எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. உங்க 7 நாள்ல ஒரு நாள் என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, அதில் வேலைப்பொழுது ஜாஸ்தியா இருக்கும், அன்னைக்கு நீங்க ரெஸ்ட் டே எடுத்துக்கலாம். ரெஸ்ட் டேனா அன்னைக்கு கண்டிப்பா தூக்கம் தான் இருக்கணும். ஆமா, அன்னைக்கு சினிமா பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தூக்கமும் போச்சு, சினிமாவும் போச்சு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் சொல்லுங்க. இளைஞர் சமூகத்தில் பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. நல்ல தூக்கத்தை பத்தி அருமையான நேயர்களுக்கு சொல்றீங்க. உங்களுக்கு பாராட்டுகள். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. நான் வந்து இப்ப கடையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். சொல்லுங்க. அதுக்கு கடையில வந்து 6 மணிக்கெல்லாம் நான் வந்து கடை திறக்கணும். நான் 5:30 எந்திரிச்சிடுறேன். ஓகே. அதே மாதிரி இரவுல வந்து 12-12:30 போய் கடை மூடிட்டு போய் படுக்கிறதுக்கு. படுக்கும்போது படுத்தனா நல்லா சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறேன். வெரி குட். தூங்கிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா 2:30 மணி இல்ல 3 மணிக்கு வந்து கரெக்டா மணி அடிக்க மாதிரி முழிப்பு கட்டுது டாக்டர். ஓகே. அதனால வந்து திருப்பி படுத்தோம்னு வைங்க, காலையில வந்து 5:30 எந்திரிக்க வேண்டியது 6 மணி ஆயிடுது. அதிக தூக்கம் ஆகிடுது. கடை தொடர்ந்து வியாபாரம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு வந்து திறந்தோம்னா மத்தியானம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல தன்னால தூக்கமா வருது. கண்ணில் வந்து தண்ணி குளிர்ந்த நீரை தொடச்சிட்டு அப்படியே உட்காந்து வியாபாரம் பண்றேன். இதுக்கு எப்படி செய்யலாம்? ஆமா, இல்ல எது என்னன்னா மெயினா உங்க வேலை பழுவுதான் காரணம். ஆமா, நீங்க ரொம்ப நேரம் வேலை பண்றீங்க, கடையில இருக்கீங்க. ஸோ நீங்க டைம் வந்து இது வந்து உங்களுக்கு 2 இதோட மாற்று. உங்களுக்கு கூட யாரோ வீட்டில் ஃபேமிலி மெம்பர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு கடையில் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் எப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து அவங்கள வச்சுட்டு நீங்கள் சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடணும். என்னென்னா உங்களுக்கு நல்ல விஷயம், அவங்களுக்கு என்னென்னா படுத்தோன்னே தூங்கிடணும்னா அது பெரிய கடவுள் கொடுத்த வரம். அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம், அதாவது 10:30 மணி 11 மணிக்கு அதுக்கு மேலே மேக்ஸிமம் உங்கள் கடைனால, அதனால் வேறு யாரையாவது ஈவினிங் டைமில் மாற்ற அவரை உட்காத்தி வச்சுட்டு நீங்கள் வந்து 10:30க்கு படுத்துறீங்கன்னா உங்கள் டைம் காலையில் நீங்கள் அலாரம் அடிக்காமல் எந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதனால் நீங்கள் அதிகமாக நம்ம தூங்க கொஞ்சம் ரெஸ்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி மத்தியானம் ஒரு 1/2 hour படுக்கிறோன்னு வைங்க, அது வந்து அதிக தூக்கத்தை கொடுத்துருது. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிடுறேன். ரொம்ப உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். அதான் மத்தியானம் நீங்க தூங்க வேண்டியது நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் முதல்ல சொன்னேன், பவர் நேப்மாங்க. அது 10 நிமிஷம் தூங்கினா போதும். அது தூங்குனீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்ல புத்துணர்ச்சி ஆயிரும். டக்குன்னு நீங்க வேலையை அடுத்த வேலையை பார்க்கலாம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை 1000 ரூபா தூங்குறது அப்படிம்பாங்க. கண்ணை அசைக்கிறதுக்குள்ளே தூங்கி முடிச்சு செஞ்சிடணும் டக்குன்னு 10 நிமிஷம். அந்த டைம் தான் உங்களுக்கு. நீங்கள் அது 2 மணி நேரம் ஆக்கிட்டீங்கன்னா நைட்டு தூக்கம் பாதிக்கும் வருது. அதுமாதிரி இரவு நேரம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கடை டைமை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்லியராக தூங்குனீங்கன்னா காலையில் ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு எந்திக்கலாம். அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி 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 சார். இப்போ நம்ம வந்து நிறைய தூக்கத்தை பத்தி பேசிட்டோம். அதனால வந்து மெடிடேஷனுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க. ஆமா, நான் முதல்ல சொன்ன மாதிரி டூஸ் வந்து ஏஜ் ஃபேக்டர் கிடையாது, எந்த ஏஜ்லயும் பண்ணலாம். சரி, இது வந்து குழந்தைக்கு நீங்க யாரும் நேயர்கள் யாரும் நிறைய பேர் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். குழந்தைய எப்படி டாக்டர் பண்ணலான்ட்டு. ஏன்னா இந்த காலத்து ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்னால அதே பெரிய ஸ்ட்ரெஸ். பசங்களை வந்து சும்மா விடுறதே இல்லை. சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டியூஷன், டிராயிங் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, எல்லா கிளாஸும் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ரெகுலர் எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ஸ்கூல்லையும் இருக்கிற டைமில் வந்து எவ்வளோ நேரம் டைமுக்கு முன்னால் பிடி பீரியட்னு உண்டு, அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஸோ குழந்தைகளுக்கு இதோட அவசியத்தை சொல்லணும். ஏன்னா இவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வருங்காலம். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதோட வந்து கதைகளாக சொன்னால் புரியும். இப்போ அவங்களும் டைரெக்டாக டெக்னாலஜியில் போயிடுறாங்க, டைரெக்டாக மொபைல் பார்த்துறாங்க, கூகுள் சர்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்னாலே போதும், என்னன்னு போய்ட்டு அவங்க சர்ச் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. இன்னொன்று வந்துருச்சு, சாட் ஜிபிடின்னு 7ஆம் அறிவு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும். முதல்ல குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா, எந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஏஜ் வர வரைக்கும் புரிய வச்சிங்கன்னா அந்த ஹேபிட் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
இது குழந்தைகளை பொறுத்து. அடல்ட்ஸுக்கு வந்து இப்படிதான், அது வந்து வேலைப்பளுவுனால ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவங்க கண்டிப்பா இது பண்ணி ஆகணும். ஸோ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா இது ஒண்ணு. இன்னொன்னு தியானத்துல நம்ம மெடிடேஷன் சொன்னோம், தூக்கத்திலே ரொம்ப நேரம் போயிட்டோம். முக்கியமான விஷயம் இதுல வந்து தூக்கத்துக்கு போயிட்டோம். ஆமா, எல்லாரும் அதை தான் கேட்கறாங்க. இதுல முக்கியமானது வந்து மூச்சு பயிற்சி இதுல அடங்கி இருக்கு. மெடிடேஷன்ங்கிறதுல வந்து மூச்சு பயிற்சி, அதான் நான் முதல்ல இந்த சின்ன கவிதை சொன்னமே, உன்னை உன்னுள் உணர வைக்கும் உன்னத நிலை, அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. ஒன்னு மெடிடேஷன், மைண்ட்ஃபுல்னஸ், காம், மைண்ட் காம் ஆகுது, பிரீதிங். இப்ப நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னா ரொம்ப மூச்சு விடும், ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்லுவோம், ரொம்ப மூச்சு விடுவோம். ஸோ இது ப்ரீதிங் வந்து நார்மலாக 12 breaths per minuteனா 20 times மேலே ப்ரீத் பண்ணுவோம். ஸோ ப்ரீதிங் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ப்ரீதிங் கண்ட்ரோல் ஆகும்போது ஹார்ட் ரேட் கண்ட்ரோல் ஆகும், பிபி குறையும். ஸோ மூச்சு பயிற்சிக்கு ஒரு முக்கியமான இது, அதில் நிறைய இருக்குது. யோகாவில் போனீங்கன்னா இதை வந்து மூச்சு பயிற்சியில் பண்ணலாம், பிராணாயாமா நிறைய பயிற்சி இருக்குது. ஸோ இந்த தியானத்தில் வந்து இன்னொன்று வகைகள் வந்து மந்திரம். சில பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் டிவைனா இருப்பாங்க. ஸோ எனி ரிலிஜன் யூ கேன் டேக் அப் திஸ் மெடிடேஷன் அண்ட் டூ யோகா. அந்த மெடிடேஷன் வந்து வித் மந்திரம் சொல்லி நீங்க பண்ணலாம், மந்திரம் இதில் சொல்லலாம். சில பேர் ஆசனாஸ் சொல்லுவாங்க, அது வந்து நீங்க குரு யார்கிட்ட கத்துக்கிட்டு பண்ணா பெட்டர். இப்போ நான் 2-3 யோகா இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது பண்றது. ஸோ அந்த முறையிலையும் நீங்க இது பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பண்ணுறதான இதெல்லாம் சொன்னேன். அதேமாதிரி ஓல்டேஜில் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, தூக்கம் தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கும்போது வாக்கிங் போகலாம், மெடிடேஷன் கொண்டு வரலாம், டெய்லி பண்ணலாம். அப்படின்னா டெய்லி பண்ணால் சில பேருக்கு போர் அடிக்கும், சில பேர் இது ஒரு ஹேபிட்டாக வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட் டே பண்ணிக்கலாம். ஏரோபிக் வாக்கிங்கிறது ஏரோபிக். ஸோ வாரத்தில் 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஆல்டர்னேட் டேஸ் வந்து வாக்கிங் போகலாம். இன் பிட்வீன் டேஸ் வந்து யூ கேன் டு யோகா. அதுல எக்ஸர்சைஸ்க்கும் வாக்கிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன டாக்டர்? நம்ம ஒண்ணுதான். மோர் ஓவர் நம்ம வாக்கிங்கே சஃபிஷியன்ட். நம்ம என்னன்னா எல்லாரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி 2026 ஜிம் போறதுக்கு ரெடியா இல்ல. சரி. ஸோ வீட்டில் வந்து வாக்கிங் இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓடுறாங்க, சைக்கிள் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கலாம், ஏரோபிக் அனரோபிக்னு இருக்கு. ஸோ ஏரோபிக்ங்கிறது நம்ம நார்மல் வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், இதெல்லாம் நார்மலாக போகிறது. இது வந்து டைம் ½ an hourலேருந்து 45 minutes உங்கள் டைம் பொறுத்து. அதுக்கு மேலே போனால் உங்கள் வேலையும் பாதிக்கும், இதையும் பாதிக்கும். ஸோ அது 1 மணி நேரம் போனாலே போதும். வாக்கிங்கே போயிட்டு இருக்கோம், பட் இன்னும் எஃபெக்ட் தெரியலன்னா அடுத்தது என்னன்னா நடைப்பயிற்சியில் வந்து பிரிஸ்க் வாக்கிங் வாங்க. ஸ்வெட். சென்னையில் இப்போ வின்டர் சீசன், ஸோ அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா சென்னையில் வந்து இட்ஸ் வெரி ஹாட். ஸோ நார்மல் நடந்தாலே ஸ்வெட் ஆகும். ஸோ பிரிஸ்க் வாக்கிங்கில் வந்து யூ ஷுட் ஸ்வெட் அவுட். ஸோ அப்படிதான் யூ வில் பர்ன் கேலரிஸ். ஆக்சுவலாக என்ன ரன்னிங் போகிறது ஹை இன்டென்சிட்டி, அடுத்தது வந்து அனரோபிக் சொல்கிறேன், அதெல்லாம் ஹை இன்டென்சிட்டி, ஸ்ப்ரிண்ட் பண்ணுறது, வெயிட் தூக்குறது, அந்த மாதிரி நிறைய அந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு போகாமல் வாக்கிங்கில் போகும்போது யூ கேன் பர்ன் கேலரிஸ் அண்ட் யூ கேன் ரெடியூஸ் வெயிட். நீ 3 வாரம் கண்டினியூஸாக வாக்கிங் ரெகுலராக போனாலே உங்கள் வெயிட் குறைய, நிறைய பேர் வெயிட்டை தான் செக் பண்ணுவாங்க. வெயிட் குறையது பார்க்க வேண்டாம், உங்கள் வெயிட் லைன் மெஷர்மெண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக குறையும். டைரெக்டாக நேரில் சொல்லணும்னா பேண்ட் சைஸ் வந்து ஒரு சைஸ் குறைஞ்சிரும் டக்குன்னு. பட் இது யாரும் நினைக்கல, டெய்லி போய் வெயிட்டை பார்த்துட்டே இருக்குது, அந்த வெயிட்லாம் ஒன்றும் குறையாது. ஸோ இந்த நடைப்பயிற்சிங்கிறது வந்து ஏரோபிக் வந்து டெய்லி பண்ணலாம். டெய்லி பண்ணும்போது ஆல்டர்னேட்டாக யூ கேன் டூ மெடிடேஷன். நான் சொன்ன மாதிரி 1 minute சேலஞ்சாக எடுத்துக்கலாம், இல்லை 5 minutes டைம் வச்சு ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணிங்கன்னா இது நல்லா இருக்கும். ஸோ பண்ணக்கூடாது. ஒரே இடமா ஒரே நேரமா அப்படின்லாம் சொல்றாங்களா? ஒரே இடத்துல உட்கார்ந்து பண்ணும்போது இன்னும் அது எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா போன உடனே நம்மளுக்கு அந்த தாட் வரும். இப்ப கிச்சனுக்கு எப்படி போனா சமைக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் நம்ம போறோம் அப்படின்ற மாதிரி அது. சோ அது வந்துரும். இது நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்க, அங்கேயும் கேன் டு மெடிடேஷன். கோயிலுக்கு போறீங்க, கோயில்ல வந்து எல்லாரும் சேர்ந்து வருது. சோ இட்ஸ் a powerful vibration. சோ பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கு. சோ அங்கேயும் போய் பண்ணலாம். சோ தட்ஸ் ஆல் யூ கேன் டு. சோ டோன்ட்ஸ் வந்து கண்டிப்பா சாப்பிட்டு பண்ணவே கூடாது. கண்டிப்பா சொன்ன மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா தூங்கிடுவோம். இறுதியா ஒரு காலர் எடுத்துடலாம் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. ராமேஸ்வரம் சுகுமார். டாக்டருக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வயசு 47. ஓ சரி சார். டெய்லி 1.5 மணி நேரம் யோகா பண்றேன் சார் காலையில. சூப்பர். இப்ப என்ன பிரச்சனைனா நான் போனவனா தூங்கிறேன் சார். எங்க போய் யோகால இல்ல, நைட்டு தூங்கும் போது வீட்டுல போர்வை விரிச்சு எப்படி தூங்கிடுறேன் சார். ஆனா என்ன பிரச்சனைனா ஒரு விடிய கூட ஒரு 4 வாட்டி எந்திரிச்சு ஒரு ரொம்ப நேரம் தண்ணி வச்சிருக்கேன், காலி பண்ணிடுறேன் சார். அது நல்லதா கெட்டதா? இல்ல தண்ணி குடிக்கிறது நல்லதா? நீங்க இடையில தூக்கத்துல எழுந்து தண்ணி குடிக்கிறீங்களா இல்ல தண்ணி தான் எடுக்குதா? இல்ல தூக்கத்துல அதை எழுப்பி விட்டுறது, ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது தவண்டி கேட்டு ஏதாவது எழுப்பி விட்டுறது.
அது எந்திரிச்சாலும் தண்ணி விட்டு தூங்கிடுறேன். அமைதியா இருந்தாலும் ஒரு பாதியா எந்திரிச்சிடுறேன், நானா எந்திரிச்சிடுறேன். ஓகே. எந்திரிக்கிற வந்து வெளியில எந்திரிக்கல, அப்ப எந்திரிச்சு உட்காந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தூங்கிறேன். தரையில தான் தூங்குறேன் சார். அதுதான் இதுல ஏதாவது பிரச்சனையா என்ன சார் சொல்லிக்கிறேன். அதோட இல்லாம இன்னைக்கு என்ன நடக்கும் மறந்துடும் சார். நாளைக்கு திருப்பி எந்திரிச்சேன்னா புதுசா என்ன நடக்கணும், யோகா போனேன், கடையை திறக்கணும், சாப்பிடுறேன் சார். இதுக்கு நல்லதா கெட்டதானே சொல்லுங்க சார். அந்த ஆப் பண்ணிட்டு ரேடியோ கேட்டுக்கிறோம் சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே ஓகே. சொல்லுங்க. இல்ல இது வந்து அவர் யோகா பண்ணி நல்ல தூங்குறாங்கிறது பெரிய கடவுள் கொடுத்த வரம் தான், அது ஒரு நல்ல விஷயம்தான். பட் இடையில எந்திக்கிறது வந்து ஏதாவது வேலைப்படுவனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மருத்துவ ரீதியா ஏதாவது ஒரு சர்க்கரை நோய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த யூரின் போறதுக்காக எந்திப்பாங்க. அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு தண்ணி குடித்து பார்க்கணும். அப்படி இடையில எஞ்சி தண்ணி குடிக்கிறாருன்னா அப்புறம் காலையில் அன்னைக்கு ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹைட்ரேஷன் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். அதனால நைட்டில் அவருக்கு தண்ணி தவம் எடுக்கிறது, அதனால தண்ணி குடிக்கிறாரு, அதுவும் நல்லது தான். அடுத்து முக்கியமான பாயிண்ட், திருப்பி உடனே படுத்தோன்னு திருப்பியும் தூங்கிடுறேன்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது அப்படியே ஃபாலோ பண்ணலாம். யோகா என்ன டைம் பண்றாருன்னு தெரியல, அந்த டைம் வந்து நடுவுல நைட் எழுந்து அவ்வளவு ஒரு சொம்ப நிறைய தண்ணி குடிக்கிறதுன்றது கரெக்டான இல்லை. அதான் இது என்னன்னா நீங்க வந்து ஹைட்ரேஷன். ஆமா, சில பேர் வந்து 1 லிட்டர் டார்கெட் வச்சுலாம் குடிப்பாங்க. அப்படி குடிக்கணும்னு தேவையில்லை. காலையில் எழுந்தோன்னா 2 லிட்டர் தண்ணி குடிச்சிடும் டாக்டர் எடுப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பட் என்னன்னா ஒவ்வொரு உணவும் உண்ட பிறகும் ஒரு 250 ml ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறது அவசியம். கிளைமேட்டை பொறுத்து இப்போ இந்த சீசனில் வின்டர் சீசனில் தண்ணி தாகம் அவ்வளோவா இருக்காது. பட் தாகம் எடுக்கிறதுக்கு முன்னாலே தண்ணி குடிச்சிட்டா அந்த ஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வராது. இப்போ பொதுவாக வியாதி இருந்தால், இப்போ ஃபீவர் இருக்குன்னா ரொம்ப ஃபீவர் இருக்கும், அப்போ டீஹைட்ரேஷன் போகும். இல்லை வாந்தி பேதி ஆச்சுன்னா டீஹைட்ரேஷன் போகும். அப்போ தண்ணீர் நிறைய அவசியம். பட் நார்மலாக மனுஷனுக்கு வந்து தண்ணீர் கரெக்டாக குடிச்சிங்கன்னா ஹைட்ரேஷன் நல்லா இருந்தால் ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஓகே டாக்டர், இன்னைக்கு 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க. எங்கள் நேயர்களும் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுடைய டைமுக்கு எங்களுடைய ஆகாஷ்வாணி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நேயர்களுக்கு நன்றி. தேங்க்யூ.